காலையில கண்ண தொறந்த உடனே மொபைல் எடுப்போம். அடுத்த நிமிஷமே வேலை, குடும்பம், கட்ட வேண்டிய இஎம்ஐ, அப்புறம் எதிர்காலத்த பத்தின பயம்னு ஒரு பெரிய மலை வந்து நம்ம தலைமையில உட்கார்ந்த மாதிரி ஒரு பிரஷர் வரும் இல்லையா? ஆமா, ஆமா. இந்த தவிப்பு இல்லாத மனுஷங்களே இல்லன்னு தான் சொல்லணும். அதாவது நான் இல்லன்னா என் குடும்பம் என்ன ஆகும்? நான் பிளான் பண்ணலன்னா என்ன ஆகும்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா. எல்லாமே ஏன் பொறுப்புங்கிற அந்த நினைப்பு வந்து நமக்குள்ளேயே ஆழமா வேரூன்றிடுச்சு. இந்த வாழ்க்கைங்கிற மாபெரும் சுமைய நாமே நம்ம ஒத்த தோள்ல சுமக்கிறதா ஏன் நினைக்கிறோம்னு எனக்கு பல தடவை தோணியிருக்கு. உண்மைதான். இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதான்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வழி இருக்கு. அந்த வழிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பேச போறோம். இன்னைக்கு நம்ம அலச போற ஆதாரங்கள் வந்து நாம வாழ்க்கைய அணுகுற அந்த அடிப்படை விதத்தையே முழுசா மாத்தி போட போகுது. திருவண்ணாமலையில வாழ்ந்த பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியோட போதனைகள் தான் இந்த ஆதாரங்கள். ஆமா. குறிப்பா அவரோட நான் யார் அப்படிங்கிற தத்துவ விசாரம், அப்புறம் அவர் சிவசிரகாசம் பிள்ளையோட செஞ்ச உரையாடல்கள் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு இருந்தேன். இது ஏதோ காட்டுல வாழ்ற முனிவர்களுக்கான விஷயம்னு நான் நினைச்சேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. நீங்க சொல்றது சரிதான். அன்றாட வாழ்வுல, ஆபீஸ்லயும் வீட்லயும் நாம சந்திக்கிற மன அழுத்தத்துக்கு இதை விட ஒரு நேரடியான பாசிட்டிவான தீர்வு இருக்கவே முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. ரமணரோட போதனைகள்ல இருக்கிற பெரிய பலமே அதோட எளிமைதான். ரொம்ப கஷ்டமான தத்துவத்தை கூட சாதாரண உதாரணங்கள் மூலமா அவர் ரொம்ப அழகா விளக்கிடுவாரு. நீங்க அந்த சுமைய பத்தி சொன்னீங்க இல்லையா? அதுக்கு அவர் சொல்ற அந்த ரயில் பயண உதாரணம் ரொம்ப பிரபலம். ஓ, அந்த முதியவர் கதை தானே. அதுல இருந்தே நாம ஆரம்பிக்கலாம். வாழ்க்கையோட பிரஷர் தாங்க முடியாம ஒரு பெரியவர் ரமணர்கிட்ட வராரு. ஆமா. அந்த முதியவர் ரொம்ப வருத்தத்தோட, எனக்கு என் குடும்பத்தை பத்தின கவலையே நெஞ்ச அடைக்குதுன்னு சொல்றாரு. என் புள்ளைங்க என்ன ஆவாங்களோன்னு பயமா இருக்குன்னு கதறாரு. அப்போ ரமணர் அமைதியா அவரை பார்த்து, ஐயா, நீங்க ரயில்ல பயணம் செஞ்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு. அந்த முதியவரும் பல முறை போயிருக்கேன்னு சொல்றாரு. சரி, அதுக்கு ரமணர் என்ன சொன்னாரு? உடனே ரமணர் கேக்குறாரு, நீங்க ரயில்ல ஏறி உட்கார்ந்ததும் உங்க கையில இருக்கிற கனமான பெட்டியை என்ன செய்வீங்க? அத தலையில வச்சுப்பீங்களா இல்ல கீழே வைப்பீங்களான்னு கேக்குறாரு. இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ரயில்ல ஏறின பிறகு எதற்காக நாம தலையில சுமக்கணும்? கீழே தான் வைப்போம். அததான் அந்த முதியவரும் சொல்லியிருப்பாரு. ஆமா, ஆமா. இப்போ நாம பஸ்ஸோ இல்ல பிளைட்டோ போனா நம்ம லக்கேஜ் பைய தோள்லயே தங்க விட்டுட்டு வரமாட்டோம் இல்லையா? கண்டிப்பா மாட்டோம். முதியவரும் அதே தான் சொன்னாரு. அப்போ ரமணர் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த உலகமும் உங்க வாழ்க்கையும் அந்த ரயில் மாதிரி தான். ஓஹோ. இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் கோடிக்கணக்கான உயிர்களையும் அந்த பேராற்றல் சுமந்துகிட்டு போகும்போது, நான், என் குடும்பம், என் பொறுப்புங்கிற சின்ன பெட்டியை மட்டும் நீங்க ஏன் தலையில தூக்கி வச்சு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டாரு. வாவ்! இது கேட்கும்போதே ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது. நாம பைய கீற வைக்கிறதால ரயில் நிக்க போறதில்ல. நாம சுமக்கிறதால அது வேகமா பறக்க போறதும் இல்ல. மிக சரியான புரிதல். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. இது கேட்க ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா பிராக்டிகலா ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் போகுதுன்னு வச்சுப்போம். நான் பாத்துக்கிட்டாதான் எல்லாம் நடக்கும்னு கவலைப்படாம, எல்லாம் கடவுள் பாத்துப்பாருன்னு விட்டா வேலை எப்படி நடக்கும்? இது ஒரு தட்டுக்கழிக்கிற வேலை ஆகாதா? இல்ல, இல்ல. இது ரொம்ப முக்கியமான முரண்பாடு. ரமணர் நீங்க வேலையை செய்ய வேண்டான்னு ஒருபோதும் சொல்லல. அந்த வேலையை செய்யும்போது உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்திருத்துவம் அப்படிங்கிற ஒன்ன மட்டும் கீழே வைக்க சொல்றாரு. கர்த்தருத்துவம். அது கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். அதாவது, நான் தான் செய்றேன், நான் தான் கர்த்தா அப்படிங்கிற அகங்காரம். ஒரு வேலையை செய்யறது வேற, நான் தான் இது இயக்குறேன்னு நினைக்கிறது வேற. ரயில்ல உட்காந்துருக்கீங்க, அது உங்களை கொண்டு போய் சேர்க்கும். புரியுது. அதுபோல ஆபீஸ் வேலையை முழு ஈடுபாட்டோட செய்யுங்க. ஆனா இதோட முடிவு என் கையில தான் இருக்கு, நான் இல்லைன்னா எல்லாம் அழிஞ்சிடும்னு பதற்றப்பட வேணாம். வேலையோட முடிவுகள் பத்தின கவலையை இறக்கி வைக்கிறது தான் உண்மையான சரணாகதி. ஓகே. அப்போ வேலைய செய்யற என்ன நான் எப்படி பாத்துக்கிறது? நான் தான் கர்த்தா இல்லனா அப்ப நான் யாரு? இத புரிஞ்சுக்க ஆதாரங்கள்ல வர்ற ஒரு நாடகமேடு நடிகர் உதாரணம் ரொம்ப கை கொடுக்கும். ஒரு நாடகத்துல ஒரு நடிகர் அரசனாக நடிக்கிறாரு. நாடகத்துல அவருக்கு ராஜ்யம் போயிடுது. சரி. அதுக்காக அவரு மேடையில நிஜமாவே அழுது எனக்கு ராஜ்யம் போயிடுச்சேன்னு மாரடைப்பு விழுந்தா அது என்ன வருது? அது ரொம்ப மோசம். அவர் ஒரு மோசமான நடிகர்னு தான் சொல்லணும். அவர் நாடகத்தை நிஜம்னு நம்பிட்டாரு. ஆமா, நம்ம முடிஞ்சகும் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டிய ஆள் அவரு. அதேதான் ரமணர் சொல்றாரு. நான் வெறும் கருவி, பேராற்றல் என்னை இயக்குதுன்னு அந்த நடிகர் உணர்ந்திருந்தா அவர் சிறப்பா நடிப்பாரு. ஆனா அந்த சோகம் அவரை பாதிக்காது. அப்போ ஏன் ஆபீஸ் ப்ராஜெக்டும் அதேதானா? கண்டிப்பா. ஒரு நடிகனை போல உங்க வேலையை முழுமையா செய்யுங்க. ஆனா அது விழுந்தா நாமும் விழுந்துடுவோன்னு நாடகத்தோட ஒன்றி போய் மாரடைப்ப வரவழைக்க கூடாது. இது உண்மையிலே ஒரு பெரிய மைண்ட் ஷிஃப்ட். செயல்ல முழுசா ஈடுபடணும், ஆனா விளைவுகள்ல இருந்து தள்ளி இருக்கணும்.
இந்த இடத்துல நான் கவனிச்ச ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்லணும். 1898ல ரமணனை தேடி அவங்க அம்மா அழகம்மாள் வராங்க. ஆமா, மகனை பார்த்து அழுது என்னோட வீட்டுக்கு வந்துடுன்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. அப்போ ரமணர் ஒரு சின்ன சீட்ல எழுதி தராரு. அதோட சாராம்சம் என்னன்னா, அவரவர் விதிப்படி அந்தந்த வேளைகளில் இறைவன் ஆட்டி வைப்பான். நடக்காதது நாம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நடக்காது, நடப்பது நம்ம எவ்வளவு தடுத்தாலும் நிக்காதுன்னு எழுதினாரு. ஆமா, அதனால அமைதியா இருக்கிறதே நல்லதுன்னு முடிப்பாரு. இது ஆன்மீக வரலாற்றுல ரொம்ப முக்கியமான பதிவு. பிராப்தம், அதாவது விதி அப்படிங்கறத பத்தின ரொம்ப தெளிவான பார்வை அது. கொஞ்சம் பொறுங்க. இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. எது நடக்குமோ நடக்கும், நடக்காதது நடக்காதுன்னா நான் ஏன் காலையில எழுந்து வேலைக்கு போகணும்? நான் வீட்லயே சோஃபால படுத்துட்டு டிவி பார்க்கலாமே. இது நம்மள சோம்பேறி ஆக்கிடாதா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும். ஆனா இது சோம்பேறித்தனம் கிடையாது. நடப்பது நடக்கும்னு சொல்றது உங்களுக்கு உச்சக்கட்ட சுதந்திரத்தை கொடுக்கதான். நீங்க காலையில வேலைக்கு போகணும்னு உங்களுக்குள்ள ஒரு உந்துதல் வருது இல்லையா? ஆமா, வருது. அதுவும் அந்த விதியோட ஒரு பகுதி தான். நீங்க வேலையே செய்யறத கண்டிப்பா தவிர்க்க முடியாது. ஆனா இத செஞ்சாதான் பலன் கிடைக்கும்னு இல்லாத ஒன்ன பார்த்து பதற்றப்படத நாம தவிர்க்கலாம். ஓ, நான் முயற்சி செய்யறதும் அந்த நாடகத்தோட ஒரு அங்கம் தானா? சரியா சொன்னீங்க. இத ரமணர் நிழலோட சண்டை போடுற முட்டாள்தனத்துக்கு ஒப்பிடுறாரு. ஒருத்தர் தான் நிழலை பார்த்து ஏதோ ஒரு உருவம் பொறத்துதுன்னு பயந்து ஓடுறாரு. அவர் ஓட ஓட நிழலும் துரத்தும் இல்லையா? ஆமா, அவர் சண்டை போட்டாலும் நிழலை அழிக்க முடியாது. அதே போலதான் எதிர்கால கவலைகளும். நிழலோட சண்டை போடுறதை நிறுத்திட்டு அமைதியா வேலையை செய்யுங்க. பதற்றம் இல்லாத மனசுதான் சிறப்பா செயல்படும். அதுதான் உண்மையான செயல் வீரம். அருமையான விளக்கம். சுமைய கீழ வைக்கணும், நாடகத்தை நாடகமா பார்க்கணும்னு ரொம்ப லாஜிக்கா புரியுது. ஆனா பிராக்டிக்கலா நைட் 2 மணிக்கு முழிப்பு வந்தா 1000 சிந்தனை ஓடுதே. மனசை அமைதிப்படுத்துன்னு சொல்றது ஈஸி, ஆனா அது கேட்க மாட்டேங்குதே. உண்மைதான், மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் தியானம், மூச்சு பயிற்சி எல்லாம் சொல்றாங்க. நான் மூச்சை கவனிக்கும் போது அமைதியா இருக்கு, ஆனா கண்ணை திறந்தா மறுபடியும் அதே இஎம்ஐ கவலை வந்துடுது. இது ஒரு தற்காலிக தீர்வா தானே இருக்கு? நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க. இதையே தான் ரமணர் சிவசிரகாசம் பிள்ளைங்கிற அன்பருக்கு சொல்றாரு. மூச்சு பயிற்சி கண்டிப்பா உதவும். ஆனா அது தூக்க வராதப்போ போடுற தூக்க மாத்திரை மாதிரி. அதாவது மாத்திரை பவர் இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்யும், அப்படியா? ஆமா, மூச்சை கட்டுப்படுத்தும் போது மனசு அடங்குன மாதிரி இருக்கும். ஆனா மூச்சு நார்மல் ஆனதும் மனசு மறுபடியும் அலைய ஆரம்பிச்சிரும். மூச்சு பயிற்சி மனசை மயக்குமே தவிர அதை அழிக்காது. அப்போ மனசு அடக்க நிரந்தர தீர்வு தான் என்ன? என் கவலையை நான் எப்படி வேற இருக்கிறது? இங்கதான் ரமணர் தன்னோட மிகப்பெரிய ஆயுதத்தை நமக்கு தராரு. அதுதான் நான் யார் அப்படிங்கிற ஆத்ம விசாரம். இது மனசை அடக்க மனசே ஒரு கருவியா பயன்படுத்துற ஒரு உளவியல் முறை. ஓ, அந்த ஃபேமஸான நான் யார் தத்துவமா? ஒரு சாதாரண மனுஷன் இதை எப்படி பயிற்சி செய்யறதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நான் யாருன்னு கேட்டப்போ ரமணர் முதல்ல நான் எதுவெல்லாம் இல்ல அப்படிங்கிற நிராகரிப்புல இருந்து ஆரம்பிக்கிறாரு. முதல்ல நான் அந்த உடல் அல்லன்னு சொல்றாரு. சரி. அதாவது இது அன்னமய கோஷம். அப்புறம் நான் ஐம்புலன்கள் அல்லங்கிறாரு. கடைசியா நான் சிந்திக்கிற அந்த மனம் கூட அல்லன்னு சொல்றாரு. அது மனோமய கோஷம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் உடம்பும் இல்ல, மனசும் இல்லைன்னா அப்ப நான் யாரு? வலிச்சா நான் தானே அழுவுறேன், சந்தோஷம் வந்தா சிரிக்கிறேன். இதெல்லாம் நான் இல்லைன்னா வேற யாரு செய்யறது? இங்கதான் இந்த விசாரணையோட நுட்பமே இருக்கு. இப்ப நாளைக்கு மீட்டிங்ல என்ன ஆகுமோன்னு உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னு வச்சுப்போம். அந்த எண்ணத்தை அடக்க நீங்க ட்ரை பண்ணாதீங்க. பதிலா இந்த எண்ணம் யாருக்கு வருதுன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அது வெளிப்படையாவே எனக்கு தான் வருதுன்னு என் மனசு உடனே பதில் சொல்லும். ஆமா, எனக்கு வருதுன்னு பதில் வந்ததும் உடனே அடுத்த கேள்வி கேளுங்க. அப்படியானால் அந்த நான் யார்? இந்த எனக்குங்கிற உணர்வு எங்கிருந்து வருதுன்னு ஆழமா தேடணும். இது எப்படி என் பதற்றத்தை குறைக்கும்? நான் அதே மீட்டிங் பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல, இங்கதான் உங்க மூளையோட செயல்பாடே மாறுது. மீட்டிங்ல என்ன ஆகுங்கிறது ஒரு வெளிப்புற பொருள். ஆனா இது யாருக்கு வருது, நான் யாருன்னு கேட்கும்போது உங்க கவனம் உங்களுக்கே திரும்புது. இருட்டுல டார்ச் லைட்டா உங்க முகத்துக்கே திருப்பி அடிக்கிற மாதிரி. ஆஹா, அப்போ எண்ணம் வந்த வழியே திரும்பி அதோட மூலத்துல ஒடுங்கிடும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இத தொடர்ந்து செஞ்சா எண்ணங்களோட வேர் முழுசா அறுபடும். பிரச்சனையை சமாளிக்க போராடாம அந்த நான்கிற அகங்காரத்தையே உடைக்க சொல்றாரு. இதுக்கு நீங்க படிச்ச அந்த விறகு உதாரணம் ரொம்ப சரியா பொருந்தும். ஆமா, பிணத்து எரிக்க பயன்படுத்துற விறகு உதாரணம். சிதையில நெருப்ப கிளறி விட ஒரு நீளமான விறக பயன்படுத்துவாங்க. பிணா எரிஞ்சு முடிஞ்சதும் அந்த தடியும் கடைசியில தானாவே எரிஞ்சு சாம்பலாயிடும். மிகச் சரியான உதாரணம். அதே போல நான் யாருங்கிற இந்த ஒரு எண்ணம் மத்த எல்லா கவலைகளையும் எரிச்சு அழிச்சிட்டு கடைசியில அந்த எண்ணமும் தானாவே அழிஞ்சிடும். மிஞ்சுறது தூய ஆன்மா மட்டுமே. ரொம்ப பவர்ஃபுல்லான உருவகம் இது. இன்னொரு உதாரணமும் ஆதாரங்கள்ல பார்த்தேன்.
சிலந்தி வலை உதாரணம். சிலந்தி தம் வாயிலிருந்தே வலைய உருவாக்கி தேவைப்படும் போது மறுபடியும் உள்ள இழுத்துக்குது. அதே போலதான் நம்ம மனசு உலகத்தை உருவாக்கி ஒடுக்கிக்குது. ஆமா, விழிப்பு, கனவு, உறக்கம் இது எல்லாத்தையும் உருவாக்குற அந்த சிலந்தி தான் நம்முள்ள இருக்கிற ஆன்மா. சரி, உங்க பேச்ச கேட்டு நான் மனசோட வேற தேடி போறேன். உடம்பு நான் இல்ல, மனசு நான் இல்லன்னு ஒதுக்கிட்டேன். கடைசியில நாங்கிற எண்ணமும் அழிஞ்சிருச்சு. அப்போ அங்க என்ன மிஞ்சும்? எல்லாமே அழிஞ்சிட்டா ஒரு பெரிய சூனியம் அல்லது வெறுமைதானா இருக்கும். அது எனக்கு பயமா ஆச்சே. இது தத்துவ விசாரணையில இறங்குற பலருக்கும் வர அடிப்படையான பயம்தான். ஆனா ரமணர் ஆணித்தரமா சொல்றது என்னன்னா, அங்க மிஞ்சிறது வெறுமை இல்ல, அது முழுமை. அதுதான் சத்சித் ஆனந்தம்னு சொல்றாங்க. அதாவது உண்மை, உணர்வு, ஆனந்தம். கரெக்ட். ஆனா இது நான் எப்படி நம்புறது? மனசு அழிஞ்சா ஆனந்தம் வரும்னு பிராக்டிக்கலா ஏதாவது உதாரணம் இருக்கா? இத புரிஞ்சிக்க நம்ம தினமும் தூங்குற தூக்கத்தை பத்தி யோசிக்கணும். நீங்க நைட் ஆழமா தூங்கும்போது உங்க உடம்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, உடம்பு இருக்கிறதே சுத்தமா தெரியாது. இந்த உலகம், உங்க ஆபீஸ், பேங்க் பேலன்ஸ், குடும்பம் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதாவது அங்க உங்க மனசு முழிச்சிட்டு இல்ல. ஆமா, ஆழ்ந்த உறக்கத்துல நாம யாருன்னே நமக்கு தெரியாது. அது ஒரு இருட்டான நிலைதான். ஆனா மறுநாள் காலையில முழிச்சதும் முதல் வார்த்தையா நீங்க என்ன சொல்வீங்க? நேத்து நைட் நான் ரொம்ப சுகமா தூங்குனேன்னு சொல்வீங்க இல்லையா? கண்டிப்பா சொல்லுவேன். ரொம்ப டயர்டா இருந்தா அந்த தூக்கம் தான் மிகப்பெரிய சுகம். இப்ப யோசிங்க, மனசு இயங்காத, உடம்பு ஞாபகம் இல்லாத அந்த தூக்கத்துல ஒரு ஆனந்தம் இருந்துச்சே, அதை எப்படி உணர்ந்தீங்க? மனசு தூங்கும்போது அந்த ஆனந்தத்தை அனுபவிச்ச உணர்வு எதுவோ அதுதான் உண்மையான நான். அதுதான் உங்க ஆன்மா. ஆஹா, எவ்ளோ பிரம்மாண்டமான விளக்கம் இது. மனசு இல்லாத இடத்துல தான் அமைதி இருக்குன்னு தூக்கத்தை விட சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. நாம கவலைகளை தான் நாமன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். இதேதான் கயிறு பாம்பு உதாரணத்திலையும் சொல்றாங்க. இருட்டுல கிடக்கிற கைத்த பார்த்து பாம்புன்னு பயந்து நடுங்குறீங்க. உங்களுக்கு வேர்க்குது, நெஞ்சு துடிக்குது. ஆமா. ஆனா யாரோ ஒருத்தர் டார்ச் லைட் அடிச்சதும் அது வெறும் கயிறுன்னு தெரிஞ்சிடுது. உண்மை தெரிஞ்ச மறு கணமே பாம்பும் மறைஞ்சிடுது, உங்க பயமும் மறைஞ்சிடுது. அதாவது பாம்புன்னு ஒண்ணு அங்க இல்லவே இல்ல, நாம தான் கற்பனை பண்ணிக்கிட்டோம். சரியா சொன்னீங்க. இங்க பாம்புங்கிறது நம்ம கற்பனையான மனசு, கவலைகள். கயிறுங்கிறது நம்ம ஆன்மா. நான் யாருங்கிற விசாரம் தான் அந்த டார்ச் லைட். உண்மை தெரிஞ்சதும் இல்லாத மனசை பார்த்து பயப்படுறது உடனே நின்னுடுது. அப்போ இந்த மாயையிலிருந்து தப்பிச்சு அந்த உண்மையான ஆன்மாவை கண்டடைய இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே நாம எப்படி பயிற்சி செய்யறது? இதுக்கு முத்து குளிப்பவர் உதாரணத்தை ரமணர் தராரு. கடகுக்குள்ள முத்து குளிக்கிறவங்க இடுப்புல ஒரு கனமான கல்லை கட்டிக்கிட்டு ஆழத்துக்கு போவாங்க. அந்த கல்லு அலைகள்ல அடிச்சிட்டு போகாம நேரா ஆழத்துக்கு போகுதானே? அதேதான். அலைகள் உங்களை மேலே அலைக்கழிக்கும். ஆசைகளும் கவலைகளும் அலைகள் மாதிரி நம்மள தத்தளிக்க வைக்கும். அதனால வைராக்கியங்கிற கல்லை மனசோட கட்டிக்கிட்டு ஆழமா மூழ்கணும். அப்படி தைரியமா மூழ்கினாத்தான் ஆன்மாங்கிற முத்தை நாம எடுக்கலாம். வாவ், இது உண்மையிலே மனக்கதவுகளை திறக்கிற ஒரு தரிசனம்தான். மனச வளைக்கிறதுலாம் அறிவுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதோட மூலத்தை கண்டுபிடிச்சு அடக்கிறது தான் உண்மையான விடுதலைன்னு ரமணரோட தத்துவங்கள் ரொம்ப பாசிட்டிவா உணர்த்துது. ஆமா, அறிவால தீர்க்க முடியாத பல அன்றாட பிரச்சனைகளை இந்த நான் யாருன்ற கேள்வி தகர்த்திடுது. இது காட்டுல இருக்கிறவங்களுக்கானது இல்ல. டிராஃபிக்ல மாட்டும் போதோ, ஆபீஸ்ல பிரஷர் வரும்போதோ தினமும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உளவியல் கருவி. நாம இந்த ஆழ்ந்த தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம அலசினத தொகுத்து பார்த்தா 2 அற்புதமான வழிகள் கிடைச்சிருக்கு. 1, வாழ்க்கையில நம்ம சுமைய பேராற்றல் கிட்ட இறக்கி வைக்கிற சரணாகதி. ரயில் ஏறினதும் லக்கேஜ் கீழே வைக்கிற மாதிரி. வேலையை செய்வோம், ஆனா முடிவை சுமக்க மாட்டோம். இன்னொன்னு, கவலைகள் வரும்போது இது யாருக்கு வருதுன்னு கேட்டு மனசோட வேற தேடி போற ஆத்ம விசாரம். எரியும் விறகு மாதிரியும் முத்து குளிப்பவர் மாதிரியும் நாம ஆழமா போனோம். இந்த 2மே நம்மள ஒரே இலக்கான அந்த சச்சித் ஆனந்தம் நோக்கி தான் அழைச்சிட்டு போகுது. இந்த தேடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி கேக்குற உங்களுக்கு ஒரு சிந்தனையை நான் வைக்க விரும்புறேன். அடுத்த முறை உங்க வாழ்வுல ஒரு நெருக்கடி வரும்போது உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. இந்த வாழ்க்கைங்கிற ரயில்ல நான் இன்னும் என் கவலைகள்ங்கிற பெட்டிய தலையில தான் சுமந்துட்டு இருக்கேனான்னு கேளுங்க. அந்த பெட்டிய கீழே வச்சுட்டு ஜன்னல் வழியா வீசுற காத்தை ஏன் நீங்க இன்னைக்கு அனுபவிக்க கூடாது? இந்த ஆழ்ந்த தேடல் இத்துடன் நிறைவடைகிறது. உங்களுக்கு கிடைச்ச இந்த அமைதியோட நாங்க விடை பெறுகிறோம்.